நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு புது ஒன் ஷாட் கூட தான் நம்ம போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ் போகலாம், வாங்க வாங்க. இப்போது ஜங்குக் தான் எதையோ ரொம்ப யோசிச்சு நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிமின் வந்துட்டு மச்சான் போகலாமா? டேய் இருடா, அவன் வரட்டும். டேய் அவன் வரமாட்டான்டா. டேய் அவன் எங்கே தான் இருக்கான், எனக்கு தெரியும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கான். இப்போது டே தான் எதற்கு நடந்து போயிட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேவே பார்த்து நின்றுட்டுருக்கான். டே மச்சான் 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 என்னடா என்ன அவன் போகிறான்டா, போய் பேசுகிறா. டேய் கம்முன்னு இருடா, நான் என்ன பேசுறது அவன்கிட்ட, எனக்கு பயமாக இருக்கா? நீ அவனோட ஃபேன் தானே, போய் பேசு. நான் தான் ஃபேனாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்து பார்க்குறது அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜங்குக். இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர். ஸோ அவர் நிறைய புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரி ஓகேங்களா, இது ஜங்குக் வந்து அந்த புக்கோட ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கலாம், அந்த ரைட்டரோட ஃபேன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஆனால் ஜங்குக்கு குட்டி ஒரு க்ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வாங்க இந்த இன்ட்ரோ போதும். இப்போது பெரிய ஒரு ஃபங்க்ஷன் தான் நடக்குது டேக்கு. ஸோ அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறதா கூப்பிட்ருக்காங்க. இப்போது ஜிமினும் ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எப்படியோ கண்டுபிடிச்சி. மொச்சம் மொச்சம் அங்கே பாடுறான், அவார்டு வாங்க போகிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது டே வந்து அந்த அவார்டு வாங்கிட்டு மைக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோடய பேர் கிம் டேயாங். என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்ஸில் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி எழுதின புக்ஸ். உங்களுக்கும் இந்த புக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போ பண்ணுறாரு. ஜங்குக் தான் இப்போது டேவோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான். ஸோ அவர் ரைட்டர் தானே, அவர் வாய்ஸ்லாம் கேட்டிருக்க மாட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாய்ஸை கேட்டு அப்படியே ஒரு மாதிரி இடி இடிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிமின் தான் மச்சான் மச்சான் எப்போ பார்த்தாலும் ஃப்ரீஸ் ஆயிடுறா, டேய் டேய் கம்முனுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது அப்படியே தான் ஸ்டேஜ்லேருந்து இறங்கும்போது ஜங்குக் வந்து கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் நின்று இருப்பார். ஸோ டே ஸ்டேஜ்லேருந்து இறங்கும்போது அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு ஜங்குக். இப்போது டேவும் அதை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிருப்பார். ஜங்குக் தான் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி அப்படியே ஜிமின் பாய் வந்துட்டு மச்சான் எனக்கு ஆய் சொன்னான்டா. ஏய் ஆய் தானே சொன்னான், ஆய் நான் சொன்னான், டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதிரி விட்டு அப்படியே டே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் போயிருக்கோம் ஜங்குக். எப்போ பார்த்தாலும் டேக்கு எங்கே அவார்டு எங்கேயாவது புக் ரிலீஸ் பண்ணாலும் அவர் அங்கே ஃபஸ்ட் ஆளாக நிற்பார். ஸோ ஒரு 6 months முன்னாடி அப்படியே காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போது ரேண்டமாக ஒரு புக் எடுத்து படிச்சுட்ருக்கான். ஸோ அந்த புக் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஆத்தரோட நேம் பார்த்துட்டு ஒரு புக்காக எடுத்துகிட்டு படிக்கிறான். அதில் இருக்க எல்லா ஸ்டோரியுமே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோரி கேட்க கேட்க அவனுக்கு அந்த பர்சனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமும் வந்திருக்கு. ஆனால் அந்த பர்சன் வந்து நான் இனிமேட்டு புக்கில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கிம் டேயாங் தான். டே வந்து நான் இனிமேல் புக்கெலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஸோ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஜங்குக் இதை கேட்டவொடனே மனசே விட்டு போயிடுச்சு. ஸோ அவர் மாதிரி பிரேக் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு மச்சான் என்னடா, டே அவன் இனிமேல் புக்ஸ் எழுத மாட்டானாடா, நான் என்னடா பண்ணுவேன்? அவன் புக்ஸ்குள்ளே தான்டா நான் வாழ்ந்துட்டுருக்கேனே. ஆனால் அவன் டேய் அது ஜஸ்ட் ஸ்டோரிடா, என்னவோ எனக்கு அது பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் புக்ஸ் எழுதணும் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போது டே தான் அவனோட சோஷியல் மீடியாவில் வந்து போடுறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் ப்ரைவசியாக வைக்க போகிறேன், ஸோ யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கலாம், மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான். என்னோடய புக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐஜியில் வந்து போஸ்ட் போடுறான். ஜங்குக் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறான் அந்த இடத்துல. அது ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி இருக்குது. ஜங்குக் தான் இப்போது ஓடி போயிட்டு எல்லா புக்ஸ்லேயும் தேடுறான். இப்போது அவன் ஒரு ஷெல்ஃபில் தேடிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக்கோட பின்னாடி வந்து ஒருத்தர் மிஸ்டர் என்ன தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அங்கே பார்த்துட்டு அந்த ஷெல்ஃப் மேலே போய் அப்படியே விழுறான். தானே அப்படின்னு சொல்லிட்டு திக்கி பேசுகிறாரு. இப்போது டே தான் ஆமாம் நான் தான் கிம் டேயாங், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், இது என்னோடய லைப்ரரி தான். வாட் உங்கள் தான்? ஆமாம், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக என் புக்ஸ் தான். நீங்கள் என்ன புக் தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஓகே ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நேம் தான் சொல்கிறாரே. கம்பேக்னு ஒரு புக். அது ஓ அதுவா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டு ஒரு புக் எடுக்கிறான். எடுத்துட்டு இந்தாங்க, இந்த புக் தானே தேடிட்டு இருந்தீங்க? ஆமாம், தேங்க்யூ. நீங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. வாட், அழகாக இருக்கானா? தேங்க்யூ. இந்த புக் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் புக் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம், கிட்டத்தட்ட 50 வாட்டி ஒரு புக்கை படிப்பேன். வாட், 50 வாட்டியா? ஏன், மறந்துடுவீங்களா? மறக்கலாம் மாட்டேன். அது திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பேன். உங்களோட ஸ்டோரி அப்படி இருக்கும், திருப்பி திருப்பி இழுக்கும். ஒரு லைனும் அப்படி சிலை செதுக்குவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரியை சிலை மாதிரி செதுக்கியிருப்பீங்க. ஓ, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி யார் கொடுத்து நான் பார்த்ததில்ல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டே எங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக் தான் போகிற டேவே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, அவன் சிரிப்புலேயும் மயக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் மேலே போய் சாஞ்சிக்கிறாரு. இப்போது ஜமீன் பின்னாடி வந்துட்டு, மச்சான் என்ன ஆச்சிங்க? ஒன்றும் இல்லைடா. டே முடியலடா. என்னது முடியலையா? சரிடா நம்ம போயிடலாமா? அப்போ டேய் அதை சொல்ல, நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டே அட்மினோட இதில் தான் உட்காந்துருப்பார். ஜங்குக் அவனுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி எதிர்க்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் புக் படிக்கிறாரோ இல்லையோ, டேவே தான் பார்த்துட்டே இருக்காரு. டேக்கும் இது நல்லா தெரியுது, பட் எதுவுமே கேட்கல. ஸோ அவர் கஸ்டமரில், ஸோ எதுவுமே கேட்கல. அவரும் அப்பப்போ பார்க்கும்போது ஜங்குக் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு அது என்ன மச்சான் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், ஐயோ அவனே என்ன லவ் பண்ணுறான் போல். டேய் சிரிச்சா லவ்வா, யாரா நீ? நான் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த புக்கும் படித்து முடிச்சுட்டு ஜங்குக் தான் அவனோட புக் கொடுக்குறான். இந்த புக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஓ ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிக்கிறீங்களா? இருக்கா உங்ககிட்ட? இல்லை, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறான். ஸோ அதில் டேவோட நம்பரும் இருக்கு. இது யார் நம்பரு? என்னோடய நம்பர் தான். உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி கொடுப்பேன். ஓ இது வரையா? ஓகே ஓகே, கொடுங்க. இன்னும் 2-3 கூட கொடுங்க. வாட், 2-3? ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன் நான். ஓ அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இப்போது ஜங்குக் தான், இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் இந்த நம்பர்லாம் கொடுக்காதீங்க, ஃப்ராடு பசங்க இருக்கானுங்க. ஓ அப்படியா, சரி கார்டு கொடுத்துருங்க. நான் ஃப்ராட் சொல்லையே, நான் நல்லவங்க. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டேவை ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக். டேவும் ஓகே சரி, நான் ஷாப் மூட போகிறேன், வெளியே போகிறீங்களா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே நின்றுறாரு. ஸோ ஜங்குக்கும் டெய்லியும் லைப்ரரி புக் படிக்கிறாரு இல்லையோ, டேவை தான் பார்த்துட்ருப்பாரு டெய்லியும் இப்போது ஜங்குக் தான் ஒரு நாள் அப்படியே டேக்கு மெசேஜ் பண்ணுறான். டேவும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் எக்ஸைட்மெண்ட்டில் இது டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே டே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு, நான் டே இல்லை டோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. என்னது டோவா? என்னடா பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜங்குக் தான், எனக்கு தெரியும் உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இப்போது 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறாங்க. டே எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ஆன்லைன் வருவார். ஸோ அப்படியே பிரேக் ஆகிருக்கும். இப்போது ஜங்குக் தான் திருப்பியும் டேக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறான். ஹாய் டே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ஒரு 6 மந்த் முன்னாடி, கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன், உங்கள் புக்ஸ் எல்லாமே படித்தேன். எல்லாமே செம்ம தெரியுமா? அதுவும் இங்கே ரொம்ப அழகாக எழுதியிருப்பீங்க, ஒரு வரியும். நான் அதை ரசித்து கேட்டிருக்கேன். எப்பட்றா இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் யோசிப்பான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க மீன்ஸ் புக் எதுவும் ரிலீஸ் பண்ணல. நான் உங்களை ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன், எங்கன்னு. அப்புறம் ஒரு நாள் ஆடிட்டோரியமில் பார்த்தேன், ஒரு நாள் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் விட உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாய்ஸ், உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் விட உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த வரிகள், அந்த
ஸ்டோரியோட வரிகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஜங்குக். அப்புறம் இன்னொரு ஆடியோ ஆன் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது லைஃப்பில், எல்லாமே ஃபேஸ் பண்ண என்னால் முடியல, ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வரும். ஆனால் உங்களோட புக்ஸ் 1-2 படித்தா போதும், அவ்வளோதான் நான் காலி. நான் அங்கே வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா, எப்படி இந்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் உங்கள் ஒரு புக் 2 புக்கெல்லாம் நான் 100 வாட்டி படிச்சிருப்பேன். அண்ட் ஐ ரியலி மிஸ் யூ. இந்த 6 month ரொம்ப மிஸ் பண்ண உங்களை. நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, நான் பேசிட்டேன், அவ்வளோதான். அண்ட் ஐ மிஸ் யூ அகெயின், ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ அனுப்புகிறாரு. இப்போ இந்த டே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அவரும் வந்து ஹாப்பியாக வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக் பேசும்போது 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்து சவுண்ட் வந்திருக்கும் ஜங்குக்கோட ஃபோனில். ஸோ அந்த சவுண்ட் கேட்டுட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு டே. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்னது நோட்டிஃபிகேஷன் சவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடியோ போய் கேட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது இந்த சைட்லேருந்து டே சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆடியோ ரெக்கார்ட் தான். ஜங்குக்கு அதை செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட அதை வந்து ஆன் பண்ணுறாரு. ஹாய், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என் ஸ்டோரியை பற்றி நிறைய பேர் என் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்க, என்னோடய புக்ஸ் பற்றி, என்னோடய ஒரு வரிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ ஃபுல்லாக என்னை பற்றி என்னை தேடின, என்னை பற்றி ஃபுல்லாக என்னை பற்றி சொல்கிற. இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ நானான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு ஃபேன்ஸ்லாம் நமக்கு இருக்காங்களான்னு நினைக்கும்போது ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ அப்படியே முடியுது. இப்போது ஜங்குக் தான் குதிச்சு விளையாடிட்டுருக்காரு. ஸோ டேக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. பட் ஜங்குக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பூரிப்பாகிடுச்சு அவருக்கு. ஐயோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஐயோ உன்னை பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் மெசேஜும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை? என் கூட நீ எப்போவுமே இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கணும், அது போதும். பேசுகிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டேவும் முடிச்சிடுறாரு. இப்போது இப்படியே தான் போயிருக்கோம் அவங்க டேஸ். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் டே பார்க்குறான். போய் பார்த்தா அந்த ஐஜியே இல்லை. இப்போது 2-3 இடத்துல விசாரிக்கிறான், என்ன ஆச்சுன்ற மாதிரி. ஜிமின் என்னடா ஆச்சு? அவன் இனிமேல் புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டானா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட காலரை பிடிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், புக் ரிலீஸ் பண்ணலாம், நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு புக் ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டானா? லாஸ்ட்டாக ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறானா, அவன் லைப்ரரியில் இருக்குது, லிமிட்டட் எடிஷன், போய் பார்க்குறதுந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக பைக்கில் போயிட்டு அவன் லைப்ரரி முன்னாடி தான் நிறுத்துகிறானே. ஸோ ஜங்குக்கும் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு டேவை தேடுறான். எங்கன்னு சொல்லிட்டு. ஹாய், என்ன இவ்வளோ மூச்சு வாங்க வந்து நிற்கிறீங்க? இல்லை, எனக்கு உங்கள் புக் வேணும், உங்கள் லிமிட்டட் எடிஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுது. ஓ அதுவா, வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டே தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த புக்கை எடுக்கலான்னு போகிறான். அப்போ இன்னொருத்தருக்கு வந்து அந்த புக்கை எடுத்துடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், ஏன்னா வேறு புக் இல்லையா? ஓ சாரி, வேறு புக்கு இல்லை. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சோகமாக போயிட்டு அந்த டேபிளில் உட்காந்துக்கிறாரு. இப்போது டே தான் பக்கத்தில் வந்துட்டு, என்ன ஆச்சு? சாரி இருங்க, யாரோ புக் படிச்சுட்டு வைப்பாங்களே, நான் அதுலேருந்து தரேன். வேணாம் பரவாயில்ல. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் என்னாச்சு? ஏன் நீங்கள் ஐஜிலேருந்து வந்தீங்க? ஓ அதுவா, நான் வந்து இனிமேல் புக் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. அதான் ஏன்? எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, அதான். அதுக்குன்னு எப்படியா மொத்தமாக போகிறதா? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நான் போனால்? இதெல்லாம் நல்லா பேசுங்க.
நான் உன்னை லவ் பண்ணுறேன். வாட், லவ்வா? ம், ஆமாம், லவ் பண்ணுறேன். ஓ புக்கை பார்த்துலாம் இல்லை, உன்னை பார்த்து, நீ பேசுகிற விதம் பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். கரெக்ட் தான், ஃபஸ்ட்டு புக்கை பார்த்து தான் விழுந்தான். அதுக்கப்புறம் நீ காணும். உன்னை ரொம்ப தேடினேன் தெரியுமா, அங்கே எங்கேன்னு தேடினேன். அதுக்கப்புறம் கிடச்ச நீ. உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற. ஏன்னா அன்றைக்கி நைட் தான் நீ ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்த, ஹாப்பியாக இருந்தான்டா. எனக்கு செம சந்தோஷமாக இருந்துச்சு. டக்குன்னு நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், நீ காணும். எனக்கு என்ன தோணும், நீ இல்லை அந்த செகண்ட். எனக்கு அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேன், டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. உனக்கு ஏதோ பிடிக்கலன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு நிறையா திங்கிங் ஓடிட்டே இருக்கு. இப்போ டே தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறான். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன் தெரிய போகுது? உங்களுக்கு தான் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்களே உங்கள் புக்குக்கு, எப்படி தெரியும்? வந்தா லூஸ் மாதிரி உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்க. ஒன்றும் சொல்ல வேணாம், தெரிஞ்சிருச்சு அதான் நீங்கள் இனிமேல் வரமாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான். டே தான் இப்போ, ஐயோ அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எப்படி? தனியாக? இன்ஸ்டா ஐடியில்? நான் லூஸா? இருந்தாலும் தனியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? பண்ணிகிட்ருக்கீங்களா இன்னும்? நிறைய மெசேஜ் இருக்குது, போய் பாரு. எனக்கே பார்க்க கிரிஞ்சாக இருக்குது, நான் பண்ணுறது. ஆனால் நான் தான் சொல்லிட்டேன்ல. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. உனக்கு இஷ்டம் இருந்தால் அந்த இன்ஸ்டா ஐடி போய் பாரு, எல்லாம் பார்க்காத. வேணாம் விடு, எதுக்கு பார்க்குற? வேணாம். ஐயோ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன். வேண்டான்னு சொல்லிட்டேன், என்னால் டெலிட் பண்ண முடியல. போன மெசேஜ் போனது தான், ஆனால் பண்ணுறது. ஆனால் உன்னோட வாய்ஸ் போயிடுச்சு. உன் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் காணும். நீ அனுப்பின வாய்ஸ் அடிக்கடி கேட்பேன். போதாது. இப்போ போதையா? ஆமாம், எனக்கு அது போதை தான். உன் வாய்ஸ் எனக்கு அது போதும். நீ என் கூட எல்லாலும் இந்த வாய்ஸை வச்சு நான் வாழ்ந்துருவேன். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம், நான் அப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் போதை தான் எனக்கு, சரியா? ஆனால் எதுவும் பேசாத, இன்னைக்கு தானே உன் லாஸ்ட் டே. ஆமாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறையா புக் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? சீரியஸாக வேறு லெவல் நீங்கள். தேங்க்யூலாம் வேணாம், போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கந்து போயிடுறாரு. டே தான் இப்போது ஜங்குக்கு போகிறதே பார்த்துட்டு நிற்கிறான். என்ன ஒரு மாதிரி பேசிட்டான், எனக்கே இப்படி படப்படன்னு நடிச்சுக்குது இவன் பேச. டே ஒன்றும் இல்லை, அது வெறும் இதுதான், லவ்லாம் இல்லை, சரியா? அதெல்லாம் ஒன்றும் நினச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு. இந்த சைட் ஜங்குக் எப்பவும் போல் டேக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் டே தான் அந்த ஐடியை யூஸ் பண்ணல, அவர் பண்ண தனியாக பேசிகிட்டே இருக்காரு. டே ஜிம்மின், எனக்கு செம்ம கடுப்பாகுதுடா. என்ன மச்சான், என்னாச்சு? டேய் அவன் என்கிட்ட பேச மாட்டான்டா, எனக்கு செம்ம கடுப்பாகுது. டேய் பேசுவான்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பேசுவான்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வரவே மாட்டான். கடுப்பாக இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமா? இல்லை ஏதோ ப்ராப்ளம் தான் இருக்கும். டேய் நீ ஏன்டா இவ்வளோ யோசிக்கிறா? ஆமாம், நான் யோசிப்பேன். அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம், எனக்கு தெரியும் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம். டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூட்றா வாயா, ப்ராப்ளம்லாம் இருக்காது. அவன் பேசுவான். என்ன பேசுவான்? வரவே மாட்டான், பேசுவான்ற கடுப்பேத்தாது ஜிமீன். டேய் கண்டிப்பாக அவன் பேசுவான்டா. பேச மாட்டான், பேசுவான், பேச வைப்பேன். நீ எப்படி பேச வைப்ப? அதெல்லாம் வைப்பேன், நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சமாதானப்படுத்துகிறான். ஜங்குக்கும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கேருந்துடா மெசேஜ் வரும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இன்னைக்கு ஜங்குக்கோட பர்த்டே. அவன் ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்ருக்கான். ஜிமின் மச்சான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்.
நான் சர்ப்ரைஸ் மூட்லலாம் இல்லை, நீ போ. என்ன மச்சான் பிறந்த நாள் அதுவுமா இப்படி இருக்கா? எனக்கு என் டே பிடிக்காது, நீ போ. அது பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும், ட்ரீட் வை. ஐயோ நான் அப்புறமா வைக்கிறேன்டா, போடா. ஐய அதெல்லாம் நடக்காது மச்சான், நீ வா. ஏய் பேசாமல் போயிடு, ஏன்னா கொலகாரன் ஆக்கிடாத. ஓ கொலை பண்ணுவேன், நானும் பார்க்குறேன்டா, பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அப்படியே உடம்பு ஷேக் பண்ணி காட்டுறாரு. ஜங்குக் சிரிச்சுட்டு, டேய் என்னடா வேணும் உனக்கு? வா அப்போ. நான் வரல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டார்க் ரூமில் தான் காட்டுறான். அப்படியே ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான். டே மச்சான் என்னடா இருட்டாக இருக்கு, டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான் ஜங்குக். இப்போது அந்த டார்க் ரூமில் வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ஹாய், நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இப்போது ஜங்குக் தான், டேயம் நீ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டார்க் ரூம்லேயே அப்படியே தேடுறாரு. அவ்வளோ சீக்கிரம் நான் கிடைக்க மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இது பண்ணுறாரு. ஜங்குக்கும் எந்த சைடு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போயிட்டே இருக்காரு. டேய் எங்கே இருக்கா? ஏன் இந்த ரூம் இருட்டாக இருக்கா? உன்னை பார்க்கணும். அவ்வளோ சீக்கிரம் பார்க்கணுமா என்ன? அவ்வளோ சீக்கிரம் என்னை கண்டுபிடிச்சிடுவீங்களா? பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாய்ஸ் வர இடத்துக்கா போகிறாரு. ஸோ ஜங்குக் திருப்பியும் எங்கேயோ போய் முட்டிக்கிறாரு. ஓ பார்த்து இப்போது அப்படியே சுற்றி அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிடுறாரு. நீ அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி நிற்கிறாரு. இப்போது லைட் போட்டால் ஜங்குக் தான் அப்படியே அந்த ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே ஃபேஸ் வரைக்கும் பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின், மச்சான் என் கையை என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை வந்து உதறி விட்டு ஓடுறான். இப்போது டே தான் அந்த சைட்லேருந்து லைட் போட்டிருப்பான். அவன் அப்படியே பார்க்குறான். என்னை கண்டே பிடிக்க முடியல உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போது ஜங்குக் பார்த்துட்டு, அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. நல்லா கண்டுபிடிச்ச. உன் ஃப்ரெண்ட் தான் என்னை கண்டுபிடிச்சான், நீ ஏன் கண்டுபிடிச்ச? அவன் தான் அங்கே எங்கேயும் என்னை தேடி கண்டுபிடிச்சான் உனக்காக. அப்படியா மச்சான்? ஆமாம் மச்சான், உனக்காக தான். எப்படி? சரி வாய மூடு. இப்போ டே தான், நான் யாருன்னு தெரியுதா? உங்களை தெரியாமலையா? எப்படிங்க? மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, உனக்கு இன்றைக்கி பர்த்டேல எப்போவுமே நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், இதே போல் எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும் நீ. அண்ட் தென் உன்னோட டே ஃபுல்லாக ஜாலியாக போகணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உன்னோட இன்ஸ்டா மெசேஜ் எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன் நான். இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்னது ஃபாலோவா? எதில்? ஹைஜிலா. இனிமே நம்ம பேசலாம். அண்ட் தென் ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ மிஸ் யூ அண்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே போய்கிட்டே ஹக் பண்ணிக்கிறான். என்ன என்ன பண்ணுறான் இவன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ஜங்குக்கும் இழுக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? மச்சான் அவன் எனக்கு லவ் யூ சொன்னான்டா. அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி வேல சொல்லியிருப்பான்டா, அதுக்கெலாம் போய் ஹக் பண்ணுவியா? போடா, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே? எனக்கு லவ்வா? அதெல்லாம் இல்லை. அப்போது பண்ணலையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சிட்ருக்காரு. இப்போ டே தான், நம்ம கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணால் லவ், ஓகேவா? இது கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவங்களும் அப்படி கேக் வச்சுருப்பாங்க சைடில். ஜங்குக்கு அப்போ தான் பார்க்குறானே கேக்கு. கேக்கு வேறு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வந்து கட் பண்ணி அப்படி டேக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் ஓட்டுறான். ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்கான். மச்சான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். ஊட்டி விட்டுட்டு டேவும் அப்படி தான் ஊட்டி விடுறாரு. எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், புரியுதா? இதே மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு. கண்டிப்பாக நீ என் கூட இருந்தா நான் இதோட ஹாப்பியாக இருப்பேன். சரி அவருக்கு ஊட்டி விடுங்க கேக். ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கும் ஊட்டி விடுறாரு. ஸோ ஜங்குக்கும் டே தான் இப்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அங்கே இங்கேயும் வந்து டேட்டிங் அவுட்டிங் அப்படி போயிட்டுருக்காங்க. இப்போது டே தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கான். ஜங்குக்கும் எதிர்க்க உட்காந்துருக்கான். கேட்குறான் டே, ஏன் ஜங்குக் உனக்கு என்ன பிடிச்சது? உன் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும், சொல்லியிருக்கான்ல உன் ஸ்டோரிஸ். அண்ட் தென் ஒன்றும் ரொம்ப பிடிக்கும், உன் வாய்ஸ் ட்ரக்குடா.
அச்சோ, அதை விடவே மாட்டியா நீ? மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சருக்கு டம்மு போதெல்லாம் தேவையில்லை. நீ இருந்தால் போதும், நீ பேசினா போதும், அதை நான் கேட்டு அப்படியே மல்லாக்க படுத்துப்பேன். என்ன பேசுகிற நீ? அப்படி தான் நான். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நீ பேசாதப்ப நான் போயிட்டு உன் டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருப்பேன், எப்படா வருவேன் அப்படின்னு. ஆனால் வரவே மாட்டேன் தெரியுமா? உன்கிட்டருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. செம்மையாக போயிட்டேன். ஓ ஓ சாரி, எனக்கு வேறு ஒர்க் கிடச்சிது அதான். புரியுது. உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்கணும்ல. ஐ நோ. அண்ட் புக்ஸ் என்னோடய ஹாபீஸ் தான், அது என்னோடய ஃப்யூச்சர் கிடையாது. அதுதான். புரியுது. உங்கள் கரியரை நீங்கள் பார்க்கணும், கரெக்டு தான். பட் ஐ ரியலி மிஸ் யூ. அந்த புக்ஸ், அந்த ஒவ்வொரு வரியும் நான் மிஸ் பண்ணுறேன். ஓ ஓகே, இனிமேட்டு நான் உங்க கூட தானே இருப்பேன். நான் உனக்கு ஸ்டோரிஸில் நான் சொல்கிறேன், எழுதாமல் நானே சொல்கிறேன். நிஜமாவா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் இங்கே தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். இப்போ தான் நம்ம லவ்வர்ஸ் ஆகிட்டோமே, அப்புறம் என்ன சொன்ன? லவ்வர்ஸ் ஆகிட்டோம்ல. ஆனால் நீ எனக்கு ஒன்றும் ப்ரப்போஸே பண்ணலையே, வெறும் டேட்டிங் அவுட்டிங் தான் போயிட்டுருக்கோம். எதுவுமே சொல்ல நீ. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ எப்போ சொல்வேன்னு. அதான் சொல்லிட்டேனே. முழுசாக சொல்லு. முழுசாக சொல்லணுமா? ஆமாம், முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ டீ தான் அப்படியே அவன் சேர்லேருந்து எழுந்துச்சு அப்படியே ஜங்குக் கிட்டே போயிட்டு நீலவன் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ணுறேன்னு. என்ன எதுக்கு நீலவன் பண்ணுற, எழுதுறல. சைலண்டாயிரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் தான் எடுக்கிறானே, எடுத்து அப்படியே ஜங்குக்கு போட்டு விடுறான். ஐ லவ் யூ ஜங்குக். ஜங்குக் எதுவுமே பேசாமல் அப்படியே டீயோட ஃபேஸே பார்த்துட்ருக்கான். நீ என் கூட இருப்பியா இல்லையான்னு தெரியாது. எல்லாருமே இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பட் வந்து என்னை விட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை என்னோடய கதை மட்டும்தான், நான் இல்லை. ஆனால் உனக்கு நான் தேவைப்பட்டேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உனக்கு இந்த ரிங் தரேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறாரு. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி டிவியை பார்த்துட்ருக்கான். அப்படியே டே எழுந்த உடனே அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் நினச்சி கூட பார்க்கல டே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீயோட சிக்ஸ்க்கு போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. தேங்க்ஸ்டா, நீ எனக்கு ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டில் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டீங்கன்னா சத்தியமாக நான் உயிரே போயிடுவேன் எனக்கு. ஏன் ஜங்குக் அவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம், பின்ன அவ்வளோ லவ் மேலே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமான லவ். அப்படியா? ஆமாம், அப்படி தான். காட்டவா என் லவ்வா? என்ன காட்ட போகிறேன்? லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஸோ எப்படியும் அவங்க கிஸ் போயிட்டே இருக்கு. ஸோ ஓகேடா, இதோட வீடியோ ஹெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ ஹெண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆமி சராங்கியா, டாட்டா.